ஆண்டு தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் மருத்துவ இடங்கள், அதாவது அரசு கல்லூரிகளிலும் அரசு கோட்டா பெற்ற பிரைவேட் தனியார் கல்லூரிகளிலும் தனியாரில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீடு, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு இட ஒதுக்கீடு இருக்கும் அப்படின்றத ஒரு டென்டேட்டிவா கடந்த ஆண்டு எவ்வளவு சீட்டு வந்து 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாம் சேர்த்து அது முடிஞ்சது போக பேலன்ஸா 92.5 இந்த அதாவது 92.5 ஜெனரலா இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு எவ்வளவு இது இடங்கள் எம்பிபிஎஸ்க்கு கேட்டகரி வைஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். சோ நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ் இடம்ன்றது எவ்வளவு கேட்டகரி வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எம்எம்சி சென்னை பொறுத்தவரையும் 186 சீட் இன்டேக் பண்றாங்க. இதுல வந்து ஓசிக்கு 61, பிசிக்கு 46, பிசிஎம் 7, எம்பிசி 37, எஸ்சி 29, எஸ்சிஏ 4, எஸ்டி 2. அதே இது அடுத்து வந்து ஸ்டான்லி சென்னையில 184, 61 ஓசி, பிசி வந்து 44, பிசிஎம் 7, எம்பிசி 36, எஸ்சி 29, எஸ்சி 6, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரை 110 சீட் இன்டேக் பண்றாங்க. ஓசி 35, பிசி 28, பிசிஎம் 4, எம்பிசி 21, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து மதுரை. ஸோ மதுரை பொறுத்தவரையும் டோட்டலா 185 சீட் இன்டேக். 61 வந்து ஓசி, பிசி 43, பிசிஎம் 6, எம்பிசி 39, எஸ்சி 30, எஸ்சிஏ 4, எஸ்டி 2. நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் 116, இதுல வந்து 37 சீட் வந்து ஓசி, பிசி 29, பிசிஎம் 5, எம்பிசி 24, எஸ்சி 16, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து செங்கல்பட்டு. செங்கல்பட்டு 74 சீட் டோட்டலா இன்டேக் பண்றாங்க. 24 வந்து ஓசி, பிசி வந்து 19, பிசிஎம் 3, எம்பிசி 13, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி வந்து 1. நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியை பொறுத்தவரை 193, 62 சீட் வந்து ஓசி, பிசி 49, பிசிஎம் 6, எம்பிசி 39, எஸ்சி 30, எஸ்சி 6, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் பொறுத்தவரை 148 இன்டேக் பண்றாங்க. 48 ஓசி, 40 பிசி, பிசிஎம் 5, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் எம்பிசி வந்து 28, 23 வந்து எஸ்சி, 3 வந்து எஸ்சிஏ, எஸ்டி 1, 148 வந்து இன்டேக் பண்றாங்க. சேலம் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த 76 சீட்ல 24 சீட்டு ஓசி, பிசி 19, பிசிஎம் 2, எம்பிசி 14, எஸ்சி 13, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து திருச்சி கேவி விஸ்வநாதன் 115 இன்டேக், அதாவது 92.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 37 ஓசி, 31 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 22, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடி 116, 36 ஓசி, 30 பிசி, பிசிஎம் 4, எம்பிசி 24, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி 114, ஓசி 37, பிசி 29, பிசிஎம் 4, எம்பிசி 22, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரை 27, 25 சீட் வந்து ஓசி, பிசி 18, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி வந்து 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேனி. ஸோ தேனியை பொறுத்தவரை 79 சீட் வந்து இன்டேக் பண்றாங்க. 24 ஓசி, 22 பிசி, 23 வந்து பிசிஎம், எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 1, எஸ்டி 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து தருமபுரி. ஸோ தருமபுரியை பொறுத்தவரை 78 மெடிக்கல் காலேஜ்ல 78 சீட்ல டோட்டல் சீட்ல 24 ஓசி, பிசி 22, பிசிஎம் 2, எம்பிசி 15, எஸ்சி 12, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து விழுப்புரம். ஸோ விழுப்புரம் பொறுத்தவரை 78 சீட் இன்டேக் பண்றாங்க. ஓசி 24, பிசி 19, பிசிஎம் 4, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவாரூர். திருவாரூர் பொறுத்தவரை 78 சீட்ல ஓசி வந்து 24, பிசி 22, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 13, எஸ்சிஏ 1, எஸ்டி வந்து 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில 78 சீட் டோட்டலா 24 ஓசி, பிசி வந்து 20, பிசிஎம் வந்து 3, எம்பிசி வந்து 16, எஸ்சி வந்து 12, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி 1. ஸோ நான் சொல்ற இந்த டோட்டல்ன்றது என்னன்னா 92.5க்கு மட்டும் நான் சொல்றேன், ஓகேவா? மொத்தமா அதாவது 92.5 கோட்டால் வரக்கூடியவங்களுக்கு இந்த இது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து
திருவண்ணாமலை பொறுத்தவரையும் 78 சீட்ல 24 ஓசி, பிசி 12, பிசிஎம் 14, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து ஓமந்தூரார் சென்னை பொறுத்தவரையும் 74 சீட்ல 24 ஓசி, 18 வந்து பிசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வந்து பிசிஎம், எம்பிசி 14, எஸ்சி 13, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையும் 59 சீட்ல 19 ஓசி, 14 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 12, எஸ்சி 9, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மெடிக்கல் காலேஜ், ஐஆர்டி பெருந்துறைன்னு சொல்லுவாங்க, ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 79 சீட்ல வந்து ஐஆர்டி வார்டு, ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஐஆர்டி வார்டுன்ற கோட்டாக்கு 30 சீட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓசியில ஜெனரலுக்கு இந்த ரிசர்வேஷன் போக 15 ஓசி, 12 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 10, எஸ்சி வந்து 7, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி 1. ஸோ நெக்ஸ்ட் புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டை 116, ஓசி 36, பிசி 30, பிசிஎம் 5, எம்பிசி 23, எஸ்சி வந்து 18, எஸ்சிஏ 3, எஸ்டி 2, சாரி எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து கரூரை பொறுத்தவரையும் வந்து 118ல ஓசி 37, பிசி 31, பிசிஎம் 4, எம்பிசி 24, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலூர் 117, ஓசி 37, பிசி 30, பிசிஎம் 4, எம்பிசி 23, எஸ்சி 18, எஸ்சிஏ 4, எஸ்டி வந்து 1. நெக்ஸ்ட் வந்து அரியலூர் 117, ஓசி 36, பிசி 31, பிசிஎம் 3, எம்பிசி 24, எஸ்சி 18, எஸ்சிஏ 3, எஸ்டி 2. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் 116, 37 ஓசி, 31 பிசி, பிசிஎம் 4, எம்பிசி 23, எஸ்சி 17, எஸ்சிஏ வந்து 3, எஸ்டி வந்து 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை 116 சீட்ல 37 ஓசி, 31 பிசி, பிசிஎம் வந்து 4, எம்பிசி 22, எஸ்சி வந்து 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி 116 சீட் வந்து இன்டேக் பண்றாங்க. அதுல 37 ஓசி, 32 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 22, எஸ்சி 18, எஸ்சிஏ வந்து 4, எஸ்டிக்கு எதுவும் இல்லை. 117 அடுத்து வந்து நாகப்பட்டினம் 36 ஓசி, பிசி வந்து 31, எம்பிசி இது பிசிஎம் 4, எம்பிசி 24, எஸ்சி 17, எஸ்சி 4, எஸ்டி 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல். ஸோ நாமக்கல் பொறுத்தவரையும் 78 சீட்ல 24 ஓசி, பிசி 20, பிசிஎம் 4, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 1, எஸ்டி 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீல்கிரிஸ் ஊட்டி மெடிக்கல் காலேஜ் 117, 37 ஓசி, 32 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 23, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் 79 சீட்ல ஓசி 24, பிசி 21, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையும் 78 சீட்டு. அதுல வந்து ஓசி 24, 21 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருப்பூரை பொறுத்தவரையும் 77 சீட்ல 24 ஓசி, பிசி 19, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் விருதுநகர் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 117, அதுல 27 ஓசி, பிசி 32, பிசிஎம் 3, எம்பிசி 23, எஸ்சி 18, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 36 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் கல்லூரியில டோட்டலா 3854. இது லாஸ்ட் இயர் டென்டேட்டிவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு 900 சீட் சொல்லியிருக்காங்க. பட் அது இன்க்ளூட் ஆகலைனாலும் இந்த வருஷம் வந்து பிடபிள்யூடி கோட்டா நடந்ததுக்கு அப்புறம், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிடபிள்யூடி அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவா 7.5, 92.5 அப்படின்னு சொல்லிட்டு சீட் மேட்ரிக்ஸ் விடுவாங்க. அது விடும்போது இந்த சீட் மேட்ரிக்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னா பிடபிள்யூடி கோட்டா வந்து சில நேரம் வந்து அவங்க கொடுக்குற சீட்ஸை விட கம்மியா ஃபில் ஆச்சு அப்படின்னா அந்த சீட்டோடைய மாறுதல்கள் இருக்கும். ஸோ இது லாஸ்ட் இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பட் இந்த வருஷமும் இதுல ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கா, ரொம்பலாம் இருக்காது. ஸோ 3854 சீட்ல ஓபன் கேட்டகரிக்கு 36 மெடிக்கல் கல்லூரியில 1213, பிசி 985, பிசிஎம் 133, எம்பிசி 759, எஸ்சி 557, 109 சீட் வந்து எஸ்சிஏ, எஸ்டி 38, ஐஆர்டிக்கு பாத்தீங்கன்னா 30. ஸோ டோட்டல் சீட்டு நமக்கு நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சென்னையில இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவ கல்லூரி. ஸோ இது வந்து ஒரு செமி கவர்மெண்ட். டோட்டல் இன்டேக் வந்து 90, 28 ஓசி, 24 பிசி, பிசிஎம் 3,
எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ வந்து 3, எஸ்டி வந்து 1. ஸோ ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்ல கவர்மெண்ட் கோட்டாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். திருச்சி எஸ்ஆர்எம் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரினால இதுக்கு வந்து கவர்மெண்ட்ல மொத்தமா 35 ஓசி, பிசி 30, பிசிஎம் 4, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்பிசி 24, எஸ்சி 18, எஸ்சிஏ வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால மைனாரிட்டிக்கு 87 சீட்டு, என்ஆர்ஐக்கு வந்து 38. ஸோ 240 சீட்டு வந்து டோட்டல் சீட் வந்து இன்டேக் பண்றாங்க திருச்சி எஸ்ஆர்எம்ல. அதுல வந்து நமக்கு 87 + 38 இது போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா. அதே மாதிரி அடுத்து கற்பக விநாயகா இது வந்து நான் மைனாரிட்டி கல்லூரினால ஓசிக்கு வந்து 28, பிசி 24, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. ஸோ ஜென்ரலா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 30 சீட்டு, என்ஆர்ஐக்கு 23, டோட்டலா 143 சீட் வந்து நமக்கு இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பிஎஸ்டி பொறுத்தவரையும் நமக்கு நான் மைனாரிட்டி கல்லூரினால ஓசி 46, பிசி 40, பிசிஎம் 6, எம்பிசி 30, எஸ்சி 22, எஸ்சிஏ வந்து 5, எஸ்டி 1. இது வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த சைடு நான் சொல்ற எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டா. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு எடுத்தா ஜென்ரலா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50 சீட்டு, என்ஆர்ஐக்கு 38 சீட், டோட்டல் சீட் வந்து 238ங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்ரீ மூகம்பியா மெடிக்கல் கல்லூரியை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு மலையாள மைனாரிட்டி மெடிக்கல் கல்லூரினால ஓசி 15 கவர்மெண்ட் கோட்டாக்கு, 12 வந்து இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு 12, பிசி பிசிஎம் 2, எம்பிசி 9, எஸ்சி 7, எஸ்சிஏ வந்து 1. ஸோ அதே மைனாரிட்டியில எடுக்கும்போது மலையாள மைனாரிட்டிக்கு நமக்கு 35 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா அதாவது என்ஆர்ஐக்கு வந்து 15 சீட், டோட்டலா 96 சீட் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தனலட்சுமி சீனிவாசன் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரி வந்து சேர்ந்ததுனால நமக்கு ஓசி வந்து 36, அதை கவர்மெண்ட் கோட்டால நான் சொல்றேன். பிசி வந்து 31, பிசிஎம் 4, எம்பிசி 23, 17 வந்து எஸ்சிஏ, எஸ்சி 17, எஸ்சிஏ வந்து 4, எஸ்டி 1. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ஜென்ரலுக்கு வந்து 50 சீட்டு, 37 சீட்டு வந்து தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐக்கு 38, டோட்டலா 241. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால மட்டும்தான் மைனாரிட்டி வரும், கவர்மெண்ட் கோட்டால வராது. அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா. கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான். இந்த பிரைவேட்ல வரக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல தான் மைனாரிட்டி, என்ஆர்ஐ ஸோ அது வரும். ஓகேவா. அடுத்து வந்து கோயம்புத்தூர் கற்பகம் பாத்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர் வந்து இதுவும் ஒரு தெலுங்கு மைனாரிட்டினால 21 சீட்டு ஓசி, 19 வந்து பிசி, பிசிஎம் வந்து 3, 15 எம்பிசி, 10 எஸ்சி, எஸ்சிஏ வந்து 1. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. அதே மேனேஜ்மெண்ட் கோட்டால மைனாரிட்டிக்கு 52, என்ஆர்ஐக்கு வந்து 23, 144. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டின் மெடிக்கல் கல்லூரி, இது உங்களுக்கு தெரியும் ஒரு கிறிஸ்டின் மெடிக்கல் கல்லூரினால இதுவும் வந்து ஸோ மைனாரிட்டி நெட்வொர்க்ல இந்த சீட் இந்த கல்லூரியில வந்து இடஒதுக்கீடு இருக்கு. ஜென்ரலா கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 வந்து ஓசி, பிசி 8, எம்பிசி 5, எஸ்சி 5, எஸ்டி 1. இது வந்து கவர்மெண்ட் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நார்மலா நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் கோட்டால யார் செலக்ட் ஆகுனா இந்த சீட்டுக்குள்ள அவங்க எடுத்துக்கலாம். அதே இது வந்து 20% வந்து சிஎம்சி உடைய ரிசர்வேஷனுக்கும், அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட்ல 50% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து 98 சீட்டு இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தியாகூர் மெடிக்கல் கல்லூரி வந்து நமக்கு 28 சீட்டு கவர்மெண்ட் ஓசிக்கு, பிசி 24, எம்பிசி பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ 3, எஸ்டி 2. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நான் மைனாரிட்டி காலேஜ்னால ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 30, 23 என்ஆர்ஐ, 143 டோட்டல். ஸோ அதுக்கப்புறம் மதுரை வேலம்மாள் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இது ஒரு நான் மைனாரிட்டி கல்லூரினால 28 ஓசி, 24 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு 30, 23 வந்து என்ஆர்ஐ. ஸோ இது டோட்டல் சீட்டு 143. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசி வந்து 29, பிசி 24, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 13, எஸ்சிஏ 3, எஸ்டி வந்து இது எஸ்டி வந்து 1. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 30 சீட்டு, 23 என்ஆர்ஐ, 143 சீட். பேலன்ஸ் என்னடா 7 சீட்டை காணா 150 சீட் இருக்கும்னா அதுல 7.5க்கு போயிடும். ஓகேவா. 7 சீட்டு. ஸோ அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. ஸோ முத்துக்குமரன் பொறுத்தவரை தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரி, இதுல ஓசி 22, பிசி 19, பிசிஎம் 4, எம்பிசி 15, 10 வந்து எஸ்சி, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி 1. நான் சொல்றேன் இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா. அடுத்து மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டிக்கு 48, என்ஆர்ஐக்கு 22, டோட்டலா 143. நெக்ஸ்ட் வந்து மாதா மெடிக்கல் கல்லூரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி உள்ள கல்லூரினால 21 சீட் வந்து ஓசி, பிசி வந்து 17, பிசிஎம் 2, 16 வந்து எம்பிசி, எஸ்சி வந்து
10, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி வந்து 1. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு. அதே மேனேஜ்மெண்ட் மைனாரிட்டிக்கு வந்து 52, 23 NRI, 147, சாரி 144. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்னபூர்ணா, இதுவும் பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு. இதுவும் வந்து தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரினால 22 ஓசி, 18 பிசி, பிசிஎம் 3, 14 வந்து எம்பிசி, எஸ்சி 10, எஸ்சிஏ 2. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. அதே இது வந்து மேனேஜ்மெண்ட் ஜெனரலுக்கு வந்து 37. ஸோ மைனாரிட்டி அல்லாத மாணவர்களுக்கு, மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டிக்கு 15, என்ஆர்ஐக்கு 21, டோட்டலா 144. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் 28 வந்து ஓசி, 28 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 18, எஸ்சி 15, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ஏன்னா இது மைனாரிட்டி கிடையாது கேஎம்சிஹெச். ஜென்ரலா 30 சீட், மேனேஜ்மெண்ட்டுக்கு 23, என்ஆர்ஐக்கு 143 சீட். நெக்ஸ்ட் பனிமலர் பொறுத்தவரையும் வந்து இது வந்து ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி கல்லூரியில வரனால, ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 சீட் வந்து மேனேஜ்மெண்ட், சரி 21 சீட் வந்து ஓசி கவர்மெண்ட், பிசி 18, பிசி 18 வந்து கவர்மெண்ட், பிசிஎம் வந்து 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி 1. இது கவர்மெண்ட். அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 52 சீட் வருது. அதுல வந்து 52 சீட் வந்து மைனாரிட்டியில வருது. அதுக்கப்புறம் வந்து 23 சீட் வந்து என்ஆர்ஐக்கு 144 சீட். ஸோ நெக்ஸ்ட் இந்திரா மெடிக்கல் கல்லூரியை பொறுத்தவரையும் வந்து இதுக்கு வந்து நமக்கு டோட்டலா 143 சீட்ல 28 வந்து ஓசி, 24 பிசி, எம்பிசி இது பிசிஎம் 3, எம்பிசி 18, எஸ்சி 14, எஸ்சி 2, எஸ்டி 1. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ இது வந்து நான் மைனாரிட்டி கல்லூரினால, ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 30, என்ஆர்ஐக்கு 23, 143. நெக்ஸ்ட் விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் திருச்செங்கோல்ல இருக்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் 28 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு, ஓசிக்கு 24 பிசி, பிசிஎம் 3, 17 எம்பிசி, 14 எஸ்சி, 3 வந்து எஸ்சிஏ, எஸ்டி 1. ஸோ ஜென்ரலா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 33, 22 என்ஆர்ஐ, 143. ஸோ அதுக்கப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜ் வந்து இது தெலுங்கு மைனாரிட்டினால 21 சீட் வந்து நமக்கு, ஸோ 21 சீட் வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது சாரி மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓசி 21, பிசி 17, பிசிஎம் 3, எம்பிசி 15, 10 வந்து எஸ்சி, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி 1. டோட்டலா வந்து நமக்கு 144ல 52 வந்து தெலுங்கு மைனாரிட்டி, 23 என்ஆர்ஐ போக மிச்ச பேலன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா. ஸோ நான் சொன்னது ரிசர்வேஷன் படி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்ட் பீட்டர் மெடிக்கல் கல்லூரி வந்து சென்ட் பீட்டர் வந்து மொத்தம் 143 சீட்ல வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓப்பன்ல 28 ஓசி, பிசி 24, பிசிஎம் 2, எம்பிசி 19, எஸ்சி வந்து 14, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 31, என்ஆர்ஐக்கு 22. ஸோ நெக்ஸ்ட் நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோட்ல 143 சீட்ல 27 சீட் ஓசி, 25 வந்து பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 19, எஸ்சி 13, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால 30 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, 23 வந்து என்ஆர்ஐ. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்பி மெடிக்கல் கல்லூரியை பொறுத்தவரையும் வந்து டோட்டலா 143 சீட்ல 28 வந்து ஓசி, 24 பிசி, பிசிஎம் 4, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. டோட்டலா 143ல. அதுக்கப்புறம் வந்து 30 சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது 22 வந்து ஜெனரலா சாரி என்ஆர்ஐ கோட்டாக்கு. ஸோ டோட்டல் வந்து கவர்மெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஓசிக்கு 549, எல்லா 21 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சேர்த்து. பிசிக்கு வந்து 470, பிசிஎம் வந்து 63, எம்பிசி 356, எஸ்சி 268, எஸ்சி 51, எஸ்டி வந்து 17. ஸோ அதே வந்து சிஎம்சி வந்து ஓவராலா 20 சீட் 20% கோட்டா, 50% 50 சீட்டு. அதே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 439, மைனாரிட்டி தெலுங்கு, அதாவது கிறிஸ்டின், மலையாளம் எல்லாம் சேர்த்து 430, என்ஆர்ஐக்கு 493. டோட்டல் சீட்ன்றது செல்ஃப் ஃபைனான்சிங் எல்லா காலேஜ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, மைனாரிட்டி எல்லாம் சேர்த்து 3606 சீட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி கொண்ட 3 மருத்துவக் கல்லூரியில திருச்சி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் வந்து 145ல கவர்மெண்ட் ஓபன் சீட்ன்றது கவர்மெண்ட் கோட்டாக்கு 21, பிசி ஓசி 21, பிசி 19, பிசிஎம் 2, எம்பிசி 14, எஸ்சி 11, எஸ்சி 2, எஸ்டி 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஜென்ரலுக்கு 17, மைனாரிட்டி இது தெலுங்கு மைனாரிட்டினால 35 சீட் வந்து மைனாரிட்டி, 23 என்ஆர்ஐ. நெக்ஸ்ட் வந்து வெங்கடேஸ்வர சென்னையில இருக்கு. ஸோ இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டினால 144ல
கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 21, பிசி வந்து 18, பிசிஎம் 3, எம்பிசி 14, 10 எஸ்சி, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. ஸோ தெலுங்கு மைனாரிட்டிக்கு 75 சீட் எடுத்துக்கிறாங்க. என்ஆர்ஐ கிடையாது இதுல. அதே மாதிரியா தனலட்சுமி சீனிவாசன் பொறுத்தவரையும் பிரைவேட் யூனிவர்சிட்டியில 23 ஓசி, 18 பிசி, பிசிஎம் 2, 13 எம்பிசி, எஸ்சி 11, எஸ்சிஏ வந்து 2. டோட்டலா இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டிக்கு 52, என்ஆர்ஐக்கு வந்து 23, டோட்டலா 144. இந்த 3 யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட்டுக்கு ஓசிக்கு 65, பிசிக்கு 55, பிசிஎம் 7, எம்பிசி 41, எஸ்சி 32, எஸ்சி 6, எஸ்டி 2. டோட்டல் சீட் வந்து இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. அதே வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 17, இந்த 3 யூனிவர்சிட்டியில. மைனாரிட்டிக்கு தான் அதிகமா இருக்கு 162, என்ஆர்ஐக்கு 46, டோட்டலா 433 சீட்ஸுங்க இந்த 3 கல்லூரியில சேர்த்து. ஸோ இதுதான் வந்து நமக்கு டோட்டல் சீட் வேகன்சி கவர்மெண்ட், மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ, தெலுங்கு மைனாரிட்டி எல்லாம் சேர்த்து. ஸோ இதுல வந்து ஒரு சில சேஞ்சஸ்னா ரொம்ப வந்து சேஞ்சஸ் ஆகாது. அதான் இந்த வருஷம் சீட்டும் இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்னா இந்த 900 சீட்டுன்றது அவரு மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த இயரா நெக்ஸ்ட் இயரான்றது நமக்கு கவுன்சிலிங் வரும்போது தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.